இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தது யார் பாத்தீங்கன்னு சொன்னா 1975-76 பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள். நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கு அவர் பயன்படுத்திய ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னா 38, 39, 42வது அரசியல் சட்ட திருத்தங்கள். 38வது திருத்தத்தின் மூலமாக 123வது ஷரத்து மாற்றப்பட்டது. அது என்ன அப்படின்னு சொன்னா எமர்ஜென்சி பீரியட்ல ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் எமர்ஜென்சி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சட்டத்தை நாடாளுமன்றத்துல நீங்க நிறைவேற்றணும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா சப்போஸ் அதை நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொன்னா இந்த அவசர சட்டம் நீதிமன்றத்திலையும் போகலாம் அப்படின்னு சொல்ற இந்த ரெண்டு பாயிண்ட என்ன பண்ணிட்டாங்கன்னா டோட்டலா திருத்தி அவங்க ஒரு சர்வாதிகாரியை போல அவங்க காட்டிக்கிட்டாங்க. 39வது அரசியல் சாசன திருத்தம் 1975ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வராங்க. உலகத்துல எந்த ஜனநாயக நாட்டிலையுமே நடக்காத ஒரு விஷயத்தை அவங்க பண்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பிரதமர் வேட்பாளருடைய தேர்தலுக்கு மட்டும் அவங்க ஜெயிச்சது சரியா தவறான்னு சொல்லி நிர்ணயிக்கிறதுக்கு கோர்ட்டுக்கே உரிமை கிடையாது அப்படின்னு